Taste the Daily. திமுக ஆட்சிக்கு இன்னும் 13 அமாவாசையே உள்ளது எனவும் ஸ்டாலின் தனது மகன் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்கியதே திமுக ஆட்சியில் ஸ்டாலின் செய்த சாதனை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னை கண்ணகி நகரில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது ஆண்டு பிறந்த நாள் விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஸ்டாலின் இப்ப கொஞ்சம் பேச்ச நிறுத்திட்டார். இதுக்கு முந்தி பாத்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் அதிமுக ஒன்னும் செய்யல, 10 ஆண்டு காலம் இருண்ட ஆட்சி அப்படின்னு பேசிட்டு இருந்தார். இவர் 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போய்விட்டது. இன்னும் 1 வருஷம் இருக்குது. 13 அமாவாசை தான் இந்த ஆட்சிக்கு, 13 அமாவாசை தான் இருக்குது. நான் 4 ஆண்டு காலத்துல என்னப்பா செஞ்சேன் சொல்லு பார்க்கலாம். செஞ்சிருக்காரா? செஞ்சிருக்காரு. அவருடைய மகனே துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார். அவருடைய மகனே துணை முதலமைச்சர். அதுதான் அவர் படைத்த சாதனை. போட்டோ ஷூட் போட்டுக்குவார். தினா விளம்பரம், தினா ஒரு விளம்பரம், தினா ஒரு அறிவிப்பு, அதுக்கு ஒரு குழு, ஒரு அறிவிப்பு போடுவார். ஒரு குழு போட்டார். 50 குழு. இந்த அரசாங்கம் குழு அரசாங்கம், ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் குழு அரசாங்கமா பாக்குது. குழு போட்டுட்டா அதோட முடிஞ்சு போச்சு. அறிவிப்பு வராத நாளே இல்ல. இதுதான் இன்னைக்கு விளம்பர அரசியல். இதுதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சி. மக்களுக்கு என்னையா செஞ்ச? அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் திரு ஸ்டாலின், திமுக தலைவராகவும் இருந்தார். அப்போ 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது வெளியிட்டார். இதுவரைக்கும் ஒரு 20% அறிவிப்பு கூட நிறைவேற்றப்படல. 20% அறிவிப்பு கூட நிறைவேற்றப்படல. அதுல எப்ப பார்த்தாலும் சொல்றாரு, நான் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தோம். நீ எங்க கொடுத்த? நாங்க வாதாடி போராடி தாயா வாங்கினோம். 28 மாதம் தொடர்ந்து இது மாதிரி பொதுக்கூட்டத்தில் பேசணும். நாங்க பேசணும், எங்களுடைய கட்சி தலைவர்கள் பேசினாங்க, அதோட எங்க நிர்வாகிகள் பேசினாங்க, சட்டமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்தோம். தேர்தல் நேரத்தில் நீங்க குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன்னு உறுதிமொழி கொடுத்தீங்களே, எங்கே போனது உறுதிமொழி என்று தொடர்ந்து குரல் கொடுத்த காரணத்தால வேற வழி இல்லாம 28 மாசம் கழிச்சு தான் 1000 ரூபாய் கொடுத்தார். அதே கர்நாடக தேர்தல் நடந்தது. அங்கே காங்கிரஸ் முதலமைச்சர் வந்தார். அங்கேயும் உறுதிமொழி கொடுத்தாங்க. கொடுத்த உடனே 3 மாசத்துல அங்க பணம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகுதான் திரு ஸ்டாலின் கொடுத்தார். இன்னொன்னு, திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு பெண்கள் எல்லாம் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யறாங்க. எங்கப்பா கட்டணம் இல்லாம செய்யறாங்க? அப்ப தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க? அனைத்து நகர பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாம பெண்கள் பயணம் செய்யலாம் சொல்லிட்டு முன்னாடியும் முன்னாடியும் லிப்ஸ்டிக் அடிக்கிற மாதிரி பஸ்ஸுக்கு லிப்ஸ்டிக் அடிச்சு பிங்க் கலர்ல அடிச்சு ஓட்ட ஒடிச பேருந்து அடிச்சுட்டாங்க. இந்த ஓட்ட பேருந்து இருக்கு பாத்தீங்களா, ஓட்ட ஒடிசல்லாம் ஒழுகிற பேருந்து, ஓட்ட ஒடிசல் பேருந்து, பாதியில் நிக்கிற பேருந்து, டயரு தேஞ்சு போய் எந்த இடத்துல நிக்கினே தெரியாது, பிரேக் இல்லாத பேருந்து, அப்படி அதெல்லாம் விட்டு அதுலதான் மக்கள் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில் ஒரு பெண் பயணம் செஞ்சிட்டு இருக்கும்போது அடியில் ஃபுட்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அது கலந்து போச்சு. அது கீழே விழுந்துட்டாங்க. நடந்துகிட்டே ஓடுறாங்க. நல்ல வேலைக்கு சத்தம் போட்டு டிரைவருக்கு காது கேட்டு நிறுத்தினங்காட்டி அந்த பெண் உயிர் தப்புனாங்க. சீட்டு தனியா பிச்சுக்கிட்டு போகுது, சக்கரை ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போகுது. இப்படிப்பட்ட பேருந்து தான்ப்பா நீ இயக்கிட்டு இருக்கிற. இதுவா கட்டணமில்லாத பெண்களுக்கு பயணம் செய்கின்ற பேருந்தா? அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 15,000 பேருந்துகளை வாங்கி கொடுத்தோம். 15,000 புதிய பேருந்துகளை கொடுத்தோம். 5 வருஷமா 4 வருஷமா சொன்னதையே சொல்லிட்டு இருக்க, கிளிப்பிள்ள மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு இருக்காரு போக்குவரத்துறை அமைச்சர். போக்குவரத்து மானிய கோரிக்கையில புக் இருக்கும். அந்த புத்தகத்தில் பார்த்தா இந்த ஆண்டு 5000 பேருந்துகள் வாங்கப்படும். 2021 5000 பேருந்தோம், 23 5000 பேருந்து, 24 5000 பேருந்து. இதோட கடைசி வருஷம், இந்த வருஷத்துல எத்தனை பேருந்து வாங்குறான்னு தெரியல. இது வரைக்கும் பார்த்தா ஒரு 2437 பேருந்து தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா அமைச்சர் சொல்றாரு 3600 பேருந்துக்கு மேல வாங்கியிருக்கணும். அண்மையில் மேதக ஆளுநர் உரை, அந்த ஆளுநர் உரையில் எவ்வளவு பேருந்து வாங்கினாங்கன்னு அது இடம்பெற்றிருக்குது. நான் கேட்டேன், எங்க 4 ஆண்டு காலமா
சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்களே, எப்பதான் இந்த 5000 பேருந்து வாங்கி விடுவீங்க? மக்கள் அச்சமில்லாம பேருந்துல பயணம் செய்ய வேண்டும்னா புதிய பேருந்து இருக்கணும், பழைய பேருந்துகளை அகற்றப்பட வேண்டும் சொன்னேன். அப்போ கூட போக்குவரத்துறை அமைச்சர் புள்ளி வரத்தை தப்பா சொல்றார். மேதக ஆளுநர் உரையில 2400 சொல்றதா இருக்குது, ஆனா 3500 பேருந்து வாங்குறார். நான் சொன்ன இந்த ஆளுநர் உரை யார் தயார் பண்ணி கொடுத்தது? பேரவைத் தலைவர் கேட்டேன். திமுக அரசாங்கம் தான் தயார் பண்ணி கொடுத்தது. அப்படின்னா அமைச்சர் ஒரு புள்ளி வரும் சொல்றாரு, போக்குவரத்துறையில இவ்வளவுதான் இருக்குது, இது எது உண்மைன்னு? உடனே போக்குவரத்துறை ஒரு 500 கூட்டிக்கிறார். இதுதாங்க ஆளுநர் உரையுடைய லட்சணம், இவர்கள் ஆட்சி செய்கிற லட்சணம்.